அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். பூண்டு வெங்காய கார சட்னி தான் பார்க்க போகிறோம். இது 10 நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம், கெட்டு போகாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும், தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே இந்த சட்னி செய்யலாம். இது 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாங்க. நீங்கள் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வெளியில் வச்சாலுமே 10 நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் செம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி பார்க்கலாம். அடுப்பில் ஒரு இரும்பு பாத்திரம் வச்சுருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் அதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் 9 வத்தல் எடுத்திருக்கேன். இந்த வத்தல் பார்த்திங்கன்னா நல்ல காரமான வத்தல் தான், அதனால் நான் 9 எடுத்திருக்கேன். உங்கள் வத்தல் பார்த்திங்கன்னா ரொம்ப மீடியமான காரம் தான் இருக்கும், நார்மலான காரம் தான் இருக்கும். அப்படின்னா நீங்கள் 10லேருந்து 12 எடுத்துக்கோங்க. இந்த வத்தல் பார்த்திங்கன்னா ரொம்பவே காரமாக இருக்குது, அதனால் நான் 9 தான் எடுத்திருக்கேன். இது நல்லா வறுக்கணும். நல்லா வாசம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். வத்தலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மிச்சம் இருக்கு இல்லையா, இந்த எண்ணெயில் ஒரு 25லேருந்து 30 பூண்டை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல பெரிய பூண்டு அப்படின்னா 25 எடுத்துக்கோங்க. சின்ன மீடியம் சைஸ் பூண்டு அப்படின்னா 30 நீங்கள் எடுத்துக்கோங்க. இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு பூண்டு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இது பூண்டு வெங்காய கார சட்னி அப்படின்னா பூண்டு தான் ஜாஸ்தி இருக்கணும். பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த கலர் வந்ததுக்கப்புறம் வெங்காயம் எடுத்துக்கோங்க. 20லேருந்து 25 வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் எடுக்காதீங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயமே கிடைக்காது நீங்கள் இருக்கிற ஏரியாவில் அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயமே எடுத்துக்கோங்க, அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு சின்ன துண்டு புளி, பாருங்கள் ஒரு சின்ன துண்டு தான் எடுத்திருக்கேன். இந்த புளி சேர்த்தா போதும். இந்த புளி எண்ணெயிலே நல்லா வதக்கணும். அப்போ தான் 10 நாளுமே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துக்கிறது கல் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த பூண்டோட கலர் நல்லா மாறணும், நல்லா ப்ரௌன் ஆகணும். லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும், ரொம்பலாம் ப்ரௌன் ஆன அவசியம் இல்லை. நல்லா வாசம் வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. புளியை மட்டும் இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பூண்டு நல்லா வதங்கிருச்சு, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த வத்தல் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது மிச்சம் இருக்க எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். பூண்டு வெங்காயம் புளிலாம் சேர்த்து நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டோம். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. 2-3 நாளே நீங்கள் காலி பண்ணிடுவீங்க அப்படின்னா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இல்லை நான் ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுருக்கணும், 10லேருந்து 15 நாள் வரைக்கும் வச்சுக்கணும் அப்படின்னா தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இப்போ நான் தண்ணி சேர்க்காம தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு 4லேருந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதே பாத்திரம் தான் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்கட்டும். இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா மட்டும்தான் 10லேருந்து 15 நாள் வரைக்குமே நல்லாயிருக்கும். இப்போது கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரணும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எடுத்திருக்கேன். இது நல்லா வாசனையாக இருக்கும் பெருங்காயம் சேர்க்கும் போது. நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது சட்னியும் கொஞ்சமாக நல்லெண்ணெயும் சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு அப்பளம் இருந்தாலே போதும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னி இருக்கு இல்லையா, அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் வரைக்கும் அப்படியே கொதிக்க விடுங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் இதில் ஊற்றி கொதிக்க வச்சா ரொம்ப நாள் வரைக்கும் நல்லா இருக்காது. ஒரு 2-3 நாளே நான் காலி பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதில் ஊற்றி எண்ணெய் தெளிகிற வரைக்கும் நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க.
நான் அந்த மாதிரி செய்யலை. ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணும் அப்படின்றதுக்காக நான் அப்படியே சேர்த்துருக்கேன். தண்ணி எதுவுமே சேர்க்காம. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான சட்னிங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.